ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி ஆந்திரா அல்லம் பச்சடி நல்லா இஞ்சி போட்டு செய்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஆந்திரா அல்லம் பச்சடிக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை வதக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், நல்லா செக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ இது நமக்கு செக்கு நல்லெண்ணெய் போடும்போது ருசி நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 காஞ்ச மிளகாய் அதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த இஞ்சியையும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த காஞ்ச மிளகாவையும் இஞ்சியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு இஞ்சி பச்சடி பார்த்திங்கன்னா ருசி நல்லாயிருக்கும். ஸோ ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இந்த அல்லம் பச்சடி. இது பார்த்திங்கன்னா ஆந்திரா வருட பிறப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த அல்லம் பச்சடி இல்லாமல் அவங்க செலிப்ரேட் பண்ணவே மாட்டாங்க. அவ்வளோ ரொம்ப இது ஃபேமஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த அல்லம் பச்சடி பார்த்திங்கன்னா நல்ல ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீடுகளில் பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் கண்டிப்பாக இந்த அல்லம் பச்சடி நாங்கள் செய்வோம். ஏன்னா நம்ம பொங்கலப்போ நிறைய காய்கறிகள் பொங்கல் அதெல்லாம் செய்கிறோன்னும் போது அது ஜீரணிக்கிறதுக்காக இந்த அல்லம் பச்சடி மெயினாக செய்கிறது. ஸோ இந்த அல்லம் பச்சடி நம்ம நார்மலாக வீட்டில் செய்து வச்சிட்டோன்னா வெளியில் வச்சுருந்தோன்னா 1 வீக் வரையும் கூட நமக்கு நல்லா கெடாமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னும் போது அது ஒரு 1 மந்த்துக்கு வரையும் கூட சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இதை வச்சுருக்கிறேன், கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியையும் போட்டு அப்படியே வதக்கிக்கிறேன். லைட்டாக நீங்கள் புளியையும் நல்லா இதில் வதக்கினா தான் இந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும். ஸோ எப்பயுமே புளியும் மிளகாவும் வதக்கும்போது இந்த இஞ்சியையும் சேர்த்து நம்ம வதக்கினா தான் ருசி நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுது. இந்த டைமில் இதை நல்லா ஒரு தொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, தொரன்னு அரைச்சா தான் ருசி நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ அல்லம் பச்சடி தாளிக்கிறதுக்கு சேம் நல்லெண்ணெய். ஸோ இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் போட்டால் தான் ருசி எப்பயுமே நல்லாயிருக்கும். அல்லம் பச்சடி செய்யும்போது மறக்காமல் நல்லெண்ணெய் போட்டு செய்யுங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா தூக்கி போடாமல் ஜூஸ் பாட்டில்ஸ் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு நீங்கள் கடுகு, சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் காயுதுன்னும் போது டக்கு நம்ம அஞ்சரைப்பட்டியில் தேட வேண்டாம். பாட்டில் இப்படி எடுத்து ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு போதே மறக்காமல் எனக்கு விஜய் தியாக்ஸ்க்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா இது கடுகு பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ நான் வெல்லம் போட்டு அரைச்ச இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா தொரன்னு இருக்குது. இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தாளிக்கிற டைமில் அப்படியே அது எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெல்லம், புளி, அந்த இஞ்சி 3ம் போட்டு நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சா தான் நமக்கு அல்லம் பச்சடி டேஸ்ட்டாக இருக்கும், ருசியும் பார்த்தா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் மட்டும் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது இந்த அல்லம் பச்சடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆந்திரா ஸ்பெஷல், ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டு நல்லா புளி போட்டு இதை மாதிரி செய்து வச்சிங்கன்னா அல்லம் பச்சடி 1 மந்த் வரையும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா காரமாக இருக்குது, இஞ்சியோட காரம் தூக்கலாக இருக்குது. இது நீங்கள் செய்து பாருங்கள், இது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஜீரணிக்கிறதுக்கு நம்ம நிறைய விருந்துகள் சாப்பிட்றோம், வீட்டுக்கு வரோன்னும் போது இது மாதிரி அல்லம் பச்சடி மறக்காமல் செய்து பாருங்கள். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். விஜய் தியாக் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.